அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தர் நமக்கு இந்த 2021 ஆண்டிற்கு ஆகாய் 2 அதிகாரம் 4 வசனம் மற்றும் 19 வசனத்திலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமாகிய நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பெற்று அனுபவிப்பது என்ற சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் முதலாவது காரியமாக என்ன தியானித்து வருகிறோம்? ஆகாய் 1 அதிகாரம் 5-7 வசனங்களிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறார். உங்கள் வழிகளை நீங்கள் என்ன செய்யுங்கள்? சிந்தித்து பாருங்கள். ஏன் சிந்தித்து பார்க்க சொல்லுகிறார்? நான் கடந்த ஆண்டில் மிகுந்த கடினமான காலத்தின் வழியாக கடந்து வந்தோம். நாம் ஏன் அப்படிப்பட்ட ஒரு கடினமான காலங்களை சந்திக்க வேண்டியதா இருந்தது என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, ஏனென்றால் நாம் செய்த தவறுகளை நாம் திருத்தி கொண்டால்தான் நாம் இந்த வருடத்தில் அதே கடினமான காலத்தின் வழியாக கடந்து போகாமல் இந்த வருடத்தில் ஒரு ஆசீர்வாதமான காலத்தின் வழியாக நாம் கடந்து போவதற்கு, அது நாம் நம்முடைய தவறுகளை சரி செய்து கொள்ளும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது வழியை என்ன செய்கிறது? திறக்கிறது. பாருங்க, நாம் மறுபடியும் அந்த பழைய குழியில் போய் விழாதபடிக்கு அது நம்மை காப்பாற்றுகிறது. அப்போது தேவ பிள்ளைகளை, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது உங்கள் வழிகளை என்ன செய்யுங்க? சிந்தித்து பாருங்கள். என்ன தவறு செய்ததுனால இப்படிப்பட்ட கடினமான காலத்து வழியாக கடந்து போக வேண்டியிருந்துச்சு என்பதை அறிந்து அந்த பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்பி நாம் கர்த்தரை விசுவாசித்து வாழும்போது நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். அப்போது நம்ம பார்க்க ஆரம்பித்தோம், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? அவிசுவாசம் என்னும் பாவம். அதை எபிரேயர் எழுதிய நிருபம் 3 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். பாருங்க, எபிரேயர் 3 அதிகாரம் 19 வசனம் வாசிக்கிறேன். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இங்கே எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரேல் சந்ததியினர் ஏன் கானான் தேசத்தை சுதந்திரிக்காமல் போனார்கள்? என்ன பாவத்தினால் சுதந்திரிக்காமல் போனார்கள் என்று சொல்லி இங்கே எபிரேய ஆசிரியர் காரணத்தை சொல்லுகிறார். என்ன காரணமா? அவர்களுக்குள்ளே அவிசுவாசம் என்னும் பாவம் என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. இந்த பாவத்தினால தான் அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்காமல் போனார்கள், வனாந்திரத்திலே மடிந்து போனார்கள் என்று சொல்லி இங்கே நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்போது தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம் இந்த அவிசுவாச பாவம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து எப்படி நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறது என்று சொல்லி. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு முதல் ஆதாரமே ஆதாம் ஏவாள் வாழ்க்கை தான். அங்கே நாம் பார்க்கிறோம் எப்படி ஸ்திரியானவள் ஏவாள் பிசாசினுடைய பொய்களுக்கு செவி கொடுத்து, பிசாசு எப்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மை அல்ல, அவர் சொன்னதெல்லாம் பொய் தான் அப்படின்னு சொல்லி ஏவாளை பொய்யை நம்ப வச்சு தேவன் எதை விளக்கினாரோ அது ஏவாளுடைய பார்வைக்கு அருமையாக அழகாக காண வச்சு, இப்படியாக ஏவாள் அவிசுவாசம் என்னும் பாவத்துக்குள்ளே விழ வைத்து அதன் மூலம் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போவதற்கு அந்த பாவம் காரணமாக இருந்தது என்று சொல்லி நாம் ஆதியாகமம் 3 அதிகாரத்திலிருந்து தியானித்தோம். தேவ பிள்ளைகளே,
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியமாக இருக்கிறபடினால இந்த சத்தியத்தை நம்ம இன்னும் சில எடுத்துக்காட்டின் மூலமாக நம்ம இன்னும் இந்த அவிசுவாசம் என்னும் பாவம் எப்படி நம்மை அழிக்கிறது, அதனால் இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாய் வாழுவது எவ்வளோ முக்கியம் என்பதை நாம் சில எடுத்துக்காட்டின் மூலமாக தெளிவாக இன்னும் பார்க்கலாம் பாருங்க. அதற்கு மறுபடியுமாய் இந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே எகிப்திலிருந்து வெளியே வந்த இந்த இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்திலே அவிசுவாசத்தினால மாண்டு போனார்களே, கானான் தேசத்தை சுதந்திரிக்காமல் போனார்களே, அதை குறித்த அந்த விவரம் எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது பாருங்க. எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது அங்கேதான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி அவிசுவாசத்தினால் நிரம்பி கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிக்கும்போது இங்கே இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய இருதயத்தில் எப்படி இந்த அவிசுவாச பாவம் கிரியை செய்தது என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்கள். இந்த எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தில் மோசே என்ன செய்கிறார், 12 கோத்திரத்திலிருந்து ஒரு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு பிரதிநிதியை தெரிந்து கொண்டு 12 பேரை இந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருக்குது, கர்த்தர் சொல்லியிருக்கிறார்ல, இந்த கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நலமும் விசாலமான தேசம் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே, இந்த தேசம் இப்படி தான் இருக்குதா அப்படின்னு போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 12 பேரை அனுப்புகிறார். இப்போ இந்த 12 பேரும் என்ன செய்கிறார்கள், போய் பார்த்துட்டு திரும்ப வந்து மோசேயினிடத்தில் சொல்லுகிறார்கள், ஆம் இந்த கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற நலமான தேசம்தான், இது அருமையான தேசம்தான் அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தின் கனிகளை எடுத்து கொண்டு வந்து பாருங்கள் எப்படி இது நன்மையான தேசமாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு சில கனிகள் தேசத்துலேருந்து கனிகளை பறித்து கொண்டு வந்து காட்டுகிறார்கள் பாருங்கள். ஆனால் அது நலமான தேசமாக இருந்தாலும் அடுத்தது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இப்படி சொல்லிவிட்டார்கள். என்னது பாருங்கள், எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இவர்கள் ஒரு அவிசுவாச வார்த்தையை பேசுகிறாங்க. என்ன அவிசுவாச வார்த்தை, இந்த தேசம் நலமான தேசமாக இருந்தாலும் நாம் இந்த தேசத்தை என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. ஏன்னா இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் பலவான்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் இந்த தேசத்தை போய் சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த 12 பேர் வேவுக்காரர் போனார்களே, அதில் காலேப் யோசுவா தவிர மீதியுள்ள 10 பேர் ஒரு அவிசுவாசமான ஒரு செய்தியை இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே பரப்புகிறார் பாருங்க. எப்படி பரப்பினார்கள், எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே இவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே ராட்சசரான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதர்கள் அங்கே கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்பச் செய்தார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த 12 பேர் அந்த தேசத்தை சுற்றி பார்க்க போன 12 பேரில் 10 பேர் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு அவிசுவாச செய்தியை என்ன செய்கிறார்கள், பரம்பச் செய்கிறார்கள். எப்படி பரம்பச் செய்கிறார்கள் பாருங்க. அந்த தேசத்துக்கு போகும்போது அங்கே ராட்சத மனிதர்கள் இருக்கிறதை காண்கிறார்கள். கண்டவுடன் பாருங்கள், இந்த 10 பேருக்கும் வேவு பார்க்க போன 12 பேரில் 10 பேருக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை எல்லாம் பிசாசு என்ன பண்ணுறான், மறக்க வைக்கிறான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இவர்களுக்கு யாத்திராமத்தில் இவர்களை எகிப்திலிருந்து விடுவித்த போதே வாக்கு பண்ணி தான் கூட்டிகிட்டு வர்றார். நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், அதனால் நீங்கள் அந்த கானானில் உள்ள இந்த ஜனங்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களோட கூட இருந்து நீங்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்க நான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன், நான் உங்களோடு இருந்து ஜெயத்தை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறார்.
ஆனால் இவர்கள் அந்த ராட்சத மனிதர்களை பார்த்தவுடன் இப்போ பிசாசு என்ன பண்ணுறான், இந்த 10 பேர், இந்த வேவு பார்க்க போன 12 பேரில் காலேப் யோசுவாவை தவிர மித்த 10 பேரோட மனதில் என்ன செய்கிறான், பொய்யை விதைக்க ஆரம்பிக்கிறான். ஏவாளுடைய மனதில் விதைச்ச மாதிரி. என்ன பொய்யே, கர்த்தர் இந்த தேசத்தை நமக்கு வாக்கு பண்ணார், ஆனால் அது பொய். அந்த வாக்கு தத்தத்தை குறித்த தன்மையை குறித்த ஒரு கேள்வியை இவருடைய இருதயத்தில், சந்தேகத்தை என்ன செய்கிறான் போட்டு, கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மை அல்ல, அது பொய். இந்த தேசத்துக்கு கர்த்தர் உங்களை கூட்டி கொண்டு வந்தது இந்த மனிதர்கள் மூலமாக உங்களை கொன்று போடுறதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இவருடைய இருதயங்களில் பாருங்கள் அவிசுவாச சிந்தைகளை பிசாசு என்ன செய்கிறான், விதைக்கிறான். விதைத்தவுடன் பாருங்கள் இவர்களுடைய இருதயத்தில் கர்த்தர் பெரியவராக தெரியாமல் சாதாரண மனிதர்கள், இவர்கள் சந்திக்க போகிற அந்த கானானிய ஜனங்கள், அந்த ஜனங்கள் தான் இவங்களுக்கு பெரியவங்களாக தெரிகிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க பாருங்கள், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், நாங்கள் ஒன்றில்லாத ஆட்களை போல காணப்பட்டோம் அப்படின்னு சொல்லி இவருடைய இருதயத்தில் பாருங்கள் பிசாசு கர்த்தரை குறித்த பாருங்கள் எண்ணங்களை விட்டு விலகச் செய்கிற அந்த பிசாசின் பொய்யின் எண்ணங்களுக்கு இந்த வேவுக்காரர்கள் இடம் கொடுத்தபடினால பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த 10 பேருக்குள்ளே முதல்ல அவிசுவாச சிந்தை உண்டாகிறது. அதுக்கப்புறம் இவர்கள் பேசிய வார்த்தைகள் மூலம் அந்த முழு கிட்டத்தட்ட எகிப்திலேருந்து வெளியே வந்த 20 to 30 லட்சம் ஜனங்களுக்குள்ளே இவர்களுடைய இருதயத்துக்குள்ளே இருந்த அவிசுவாசத்தை தங்களுடைய செய்தியின் மூலம், துர்ச்செய்தியின் மூலம் ஜனங்கள் எல்லாருக்குள்ளேயும் என்ன செய்கிறார்கள், அவிசுவாசத்தை பரம்பச் செய்து அதன் மூலம் பாருங்கள் கடைசியில் எண்ணாமோ 14ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் பாருங்கள் முறுமுறுத்து புலம்பி என்ன செய்தார்கள், அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வனாந்திரத்திலே செத்து போயிருந்தால் நலமாக இருந்திருக்குமே, இப்படி கானானியர் கையில் நாங்கள் சாகணுன்னா கர்த்தர் கூப்பிட்டு வந்தார் இப்படின்னு சொல்லி முறுமுறுத்து புலம்பி அழுது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவிசுவாசத்தினால் நிரம்பி கடைசியில் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்காமல் என்ன செய்யிட்டாங்க, போயிட்டாங்க. பாருங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. கானான் தேசம் என்பது ஒரு அருமையான தேசம், அது ஒரு நன்மையின் இடம், ஆசீர்வாதத்தின் இடம், மகிழ்ச்சியின் இடம், சமாதானத்தின் இடம், சந்தோஷத்தின் இடம். தேவன் அவர்களுக்காய் வைத்திருந்த இந்த அருமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமல், அதற்குள்ளாக பிரவேசிக்காமலே இறுதியில் வனாந்திரத்திலேயே அவர்கள் மடிந்து போனார்கள். அவர்கள் வாழ்க்கையெல்லாம் கசப்பிலேயே முடிந்து விட்டது. பாருங்கள், வாழ்க்கை பூரா முறுமுறுப்பு, கசப்பு, இதுதான் அவங்க வாழ்க்கை. அவங்க சந்தோஷத்தை ஒரே ஒரு தடவை தான் அனுபவித்ததா நம்ம வாசிக்கிறோம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அவங்க கர்த்தர் பார்வோனையும் அவனுடைய சேனையையும் செங்கடலில் கவிழ்த்து போட்ட போது அதை கண்டபோது அந்த ஜனங்கள் துதித்தார்கள். அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் அவங்க துதியின் சத்தம் அவங்க வாழ்க்கையில் காணப்பட்டது. அதற்கு பின்பு வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் முறுமுறுத்து புலம்பி இப்படியே கசப்பிலேயே அவங்க வாழ்க்கை என்ன செய்து விட்டது, மாண்டு விட்டது. பாருங்கள், இதை குறித்து சங்கீதக்காரன் சங்கீதம் 78 பேசுகிறான். பாருங்கள், சங்கீதம் 78:8 இப்போ செல்வோம். பாருங்கள், சங்கீதம் 78 அங்கே இந்த ஜனங்களுடைய வனாந்தர அந்த பரிதாப அனுபவத்தை குறித்து, அவிசுவாசத்தினால எப்படி இவங்க வாழ்க்கை பரிதாபமாக போனதுன்னு சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சங்கீதம் 78:33 வசனம், ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே சங்கீதம் 78:33 இவர்களுடைய அவிசுவாச பாவத்தினால இவங்க வனாந்திரத்தில் இவங்க வாழ்க்கை எப்படி பரிதாபமானதுன்னு சொல்லி சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார். பாருங்கள், இவங்க வாழ்நாளெல்லாம் எப்படி கழிச்சாங்களாம், இவங்க வாழ்நாளெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு, விருதாவாயிட்டு, வேஸ்ட். இவங்க வாழ்நாள் எல்லாம் வீணாய் போய்விட்டது.
வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் கூட இவங்க என்ன செய்யலை, அனுபவிக்க முடியல. அது மாத்திரமல்ல, இவர்கள் வருஷமெல்லாம் இருதயத்திலே பயங்கரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயமெல்லாம் பயத்திலும் திகிலிலும் கலக்கத்திலுமே இவங்களோட வாழ்நாளெல்லாம் இவங்க இருதயம் நிரம்பி கடைசியில் இவங்க வாழ்க்கை ஒரு மிகுந்த வேதனையிலே முடிந்து விட்டது பாருங்க. காரணம் என்ன? அவிசுவாசம் என்னும் பாவம். தேவ பிள்ளைகளே, இதை குறித்து தான் இப்போ எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் இப்போ எபிரேயர் ஆசிரியர் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை வைத்து இன்றைக்கு வாழுகிற நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார் பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு சொல்லுவோம் பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே இந்த எபிரேயர் ஆசிரியர் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மக்கள் வாழ்க்கையை வச்சு நமக்கு இப்போ எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர் சொல்லுகிறார், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள்னு சொல்லுகிறார் பாருங்க. ஆம்பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். இந்த புதிய வருஷத்தில் 2021ஆம் ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். கடந்த ஆண்டுகளில் பாருங்கள், பல முறை நம்மளோட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பாருங்கள் பிசாசு அவிசுவாசத்தை விதைச்சான்னு சொல்லி நம்மளே திரும்பி பார்த்தா நமக்கே விளங்கும். எடுத்துக்காட்டிற்கு சில கஷ்டமான சூழ்நிலை வெளியே கடந்து போகும்போது, மனிதர்கள் நம்மை நிந்திக்கும் போது பிசாசு இப்படியெல்லாம் நம்ம மனசில் பொய்யை விதைச்சான். பார்த்தியா, ஆண்டவர் உன்னை குறித்து அக்கறை இல்லாதவராக இருக்கிறாரு, உன்னை கைவிட்டுட்டாரு பார்த்தியா, அதனால தான் மக்கள் உன்னை நிந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாக நம்மளோட மனதில் ஏவாள்கிட்ட பேசின மாதிரி பல முறை பேசியிருக்கிறான். ஆனால் கர்த்தரோட வார்த்தை என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் பிசாசு நம்மக்கிட்ட வந்து பல முறை என்ன சொல்கிறான்? ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டாரு. ஏவாள்கிட்ட சொன்னால, கர்த்தர் நீ அந்த பழத்தை சாப்பிடுவதுனால சாகவே சாவாயின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பிசாசு வந்து ஏவாள்கிட்ட என்ன சொன்னால், நீ சாகவே சாவதில்லைன்ட்டான். அதே மாதிரி தான் நம்மகிட்ட வந்து பல முறை சொல்லியிருக்காங்க, கர்த்தர் கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டாருன்னு மனசில் வந்து என்ன செய்கிறான்? பொய்யை விதைக்கிறான். அந்த மாதிரி வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். தேவன் நம் பேரில் அன்பாகவே இருக்கிறதுனால தான் யோவான் 3:16 சொல்லியிருக்கிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எதற்காக நமக்கு சிலுவையில் மரிக்கும்படி கொடுத்தார்? ஏன்னா அவர் இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். அதனால தான் அவர் குமாரனை சிலுவையிலே மரிக்கும்படி ஒப்பு கொடுத்தார் என்று யோவான் 3:16 சொல்லியிருக்கிறார். அப்போது தேவன் நம்மேல் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லியிருக்க. ஆனால் எத்தனை முறை பிசாசு நம்மளோட மனதில் வந்து தேவனுக்கு உன் மேலே அன்பே இல்லைன்னு சொல்லி எத்தனை முறை நம்ம மனதில் வந்து பேசின போது நாம் ஏவாளை போல் அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து நாமும் எத்தனை முறை இஸ்ரேல் ஜனங்களைப் போல முறுமுறுத்து புலம்பினோம் அல்லவா? யோசித்து பாருங்க, எத்தனை முறை நம்ம முறுமுறுத்து இருக்கிறோம், எத்தனை முறை நம்ம புலம்பி இருக்கிறோம். அதனால் எத்தனை முறை நாம் பைபிள் வாசிக்காமல் ஒழுங்கு ஆலயத்துக்கு போகாமல், அல்லது ஆலயத்துக்கு போனாலும் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனிக்காமல் சும்மா பேருக்குன்னு சொல்லி வெளிப்புறமான விதத்தில் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தோம். ஆனால் உண்மையாக இருதயமும் தூரமாக இருந்தது கர்த்தரை விட்டு. கடந்த காலங்களில் எத்தனை முறை அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இருந்திருக்கிறோம், எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம், கர்த்தர் என்ன என்னுடைய தேவையை எப்படி சந்திக்க முடியும், கர்த்தர்லாம் என் தேவையை சந்திக்க மாட்டார் அப்படின்னு எத்தனை முறை அந்த பிசாசின் எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துருக்கோம். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நம்முடைய தேவையை சந்திப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் பிசாசு அந்த வார்த்தைக்கு புறமாக நம்மளோட மனதில் எண்ணங்களை விதைத்த போது நம்ம அதற்கு என்ன செய்தோம்? இடம் கொடுத்தோம். அதனால தான் கடந்த நாட்களில் நம்மளோட வாழ்க்கையில் தாழ்ச்சி, குறைவு, கடன், இன்றைக்கி அநேகர் எத்தனை பேர் கடன் பிரச்சனையிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். கடன்காரனை சந்திக்க முடியாமல் ஒளிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அதனால் எவ்வளோ கண்ணீர், வீட்டிற்குள்ளே எவ்வளோ கணவன் மனைவிக்கிடையே எவ்வளோ பிரச்சனைகள். காரணம் என்ன?
அவிசுவாசம் என்னும் பொல்லாத இருதயம் தேவ பிள்ளைகளே. அதனால தான் நாம் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா எல்லாரும் புது வருஷ வாக்கு தத்தத்தை கேட்கிறோம். புது வருஷ வாக்கு தத்தம் கேட்டவுடன் அதை வைத்து ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தை நமக்கு வருகிறது, கர்த்தரோட வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை வருகிறது. ஆனால் நம்ம அநேக வேளைகளில் அந்த வார்த்தையினுடைய நிறைவேறுதலை பெறாமலே என்ன செய்துடுறோம், போயிடுறோம். பாருங்கள், 1ஆம் தேதி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை ஆர்வமாக கேட்குறோம். ஆனால் ஜூன் மாதம் ஜூலை மாதம் வரும்போதெல்லாம் இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் உனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஞாபகமே இருக்கிறது கிடையாது, மறந்து விடுகிறோம். பாருங்கள், ஏன்னா கர்த்தர் பேரில் ஒரு மரியாதை இல்லை. கர்த்தர் எவ்வளவு ஒரு யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சாதாரண மனிதனா? சாதாரண ஆளா? இல்லை. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அப்போ அவர் நம்மகிட்ட ஒரு வார்த்தை பேசுகிறாருன்னா அவர் என்ன பொழுது போகாமலேயா பேசுகிறார்? வீணாகவா பேசுகிறார்? விருதாவாவா பேசுகிறார்? இல்லை. அவர் ஒரு வார்த்தை பேசுகிறார் என்றால் ஒரு பெரிய நோக்கத்தோடு, ஒரு பெரிய திட்டத்தோடு தான் அவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். ஆனால் எப்படி ஆதியிலே ஸ்திரியாகிய ஏவாளை வஞ்சித்த பிசாசு இன்றைக்கும் கூட அநேகரை என்ன செய்கிறான், வஞ்சித்து விடுகிறான். அதனால் அவிசுவாசம் என்னும் பொல்லாத இருதயத்துக்குள்ளே போய் அநேகர் ஆசீர்வாதங்களை என்ன செய்து விடுகிறார்கள், இழந்து போயிடுறாங்க. பாருங்கள், இன்னொரு எடுத்துக்காட்டை வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த அவிசுவாச பாவத்தினால் இந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி மிகுந்த வேதனை அனுபவித்தார்கள் என்று சொல்லி இப்பொழுது யோவான் நிருபத்துக்கு செல்லலாம். யோவான் 12ஆம் அதிகாரத்துக்கு போவோம். பாருங்கள், யோவான் 12ஆம் அதிகாரம் இப்பொழுது 37வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது 37வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் ஏன் இயேசுவை மேசியாவாக இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் என்ற காரணத்தை இங்கே பேசுகிறது. வசனம் சொல்லுகிறது, யோவான் 12ஆம் அதிகாரம் 37வது வசனம், அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தோம், அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு யூத ஜனங்களிடத்தில் வந்து தான் ஊழியம் செய்தார். ஏன்? யூதர் ஜனங்கள் தான் பழைய ஏற்பாட்டு காலம், மோசேயின் காலம் முதல் இரட்சகராகிய இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள். கர்த்தர் இவர்களை பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே இவர்களை ஆயத்தப்படுத்தி வந்தார் மேசியாவை சந்திப்பதற்கு. இப்பொழுது மேசியா வந்துவிட்டார். இயேசுதான் மேசியா என்பதற்கு சாட்சியாக பாருங்க, வசனம் அழகாக சொல்லுது, இயேசு அவர்கள் கண்களுக்கு முன்பாக எத்தனையோ அற்புதங்களை செய்தார், எத்தனையோ அற்புதங்கள். ஆனால் அந்த ஜனங்கள் இயேசுவை விசுவாசிப்பதற்கு மறுத்து விட்டார்கள். மறுத்தது மாத்திரல்ல, அவரை சிலுவையிலே என்ன செய்யிட்டாங்க, அரைஞ்சிட்டாங்க. எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் பார்த்தீங்களா? கடைசியில் இயேசு அருளிய ரட்சிப்பை இழந்தார்கள், நித்திய ஜீவனை இழந்தார்கள், பாவத்திலேயே மரித்து போனார்கள். தங்களுடைய தகப்பன், அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்த தங்களுடைய தாய் தகப்பன்மார் செய்த அதே தவிர பாருங்க, பல ஆண்டுகள் பிறகு இயேசுவின் நாட்களில் வாழ்ந்த யூதர்கள் அதே அவிசுவாச பாவத்துக்கு இடம் கொடுத்து பாவத்திலே மரித்து போனார்கள். எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். பழைய ஏற்பாட்டு காலம் முதல் இயேசுவின் மூலம் உண்டான ரட்சிப்பை பெறுவதற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த யூத ஜனங்கள் இயேசு அவர்கள் முன்பாகவே வந்து அவ்வளோ அற்புதங்களை செய்தோம், அவரை விசுவாசிக்கலை. ஏன்னா பிசாசின் ஸ்திரியானவள் எப்படி பிசாசின் பொய்க்கு இடம் கொடுத்தாலோ அதே போல பிசாசின் பொய்க்கு இடம் கொடுத்து அவரை விசுவாசிக்காமல் பாவத்திலே மரித்து போனார்கள். தேவ பிள்ளைகளே, இதனால்தான் எபிரேயர் 3:12 ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே அவிசுவாசமுள்ள இருதயம் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லி. அப்போது தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரு முடிவு பண்ணணும் இந்த நாளில். ஆண்டவரே, நான் இனி அவிசுவாசம் என்னும் பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இந்த இஸ்ரேல் ஜனங்களை போல அவிசுவாசம் என்னும் பாவத்துக்கு இடம் கொடுத்து நான் இனி அழிய போகிறதில்லை, ஆசீர்வாதத்தை இழக்க போகிறதில்லை. ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்க போகிறேன், நான் உண்மை விசுவாசிக்க போகிறேன். யாரை போல? பாருங்கள், அந்த வேவு பார்த்த 10 பேர் துர்ச்செய்தியை சொன்னாங்க. ஆனால் நாம் என்னாகுமோ
13-14 வாசிக்கும் எப்படி காலேப் யோசுவா கர்த்தரை விசுவாசித்தாங்கன்னு பார்க்கிறோம். அப்போ நாமும் என்ன செய்யணும்? யோசுவாய் போல கர்த்தரை விசுவாசிக்கிற சந்ததியாக என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ எப்படி அவிசுவாச என்னும் பாவத்திலேருந்து எப்படி விடுதலை பெறது? நீதிமொழிகள் 4:20 சொல்லுகிறது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அப்போ ஏன் அவிசுவாசம் உண்டாகுது? நம்ம பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுக்கறதுனால தான், பிசாசின் வார்த்தையை கவனிக்கிறதுனால தான். ஏவாளை போல பிசாசின் வார்த்தையை கவனித்ததுனால தான் அவிசுவாசம் வந்துச்சு. அப்போது அவிசுவாசத்தை தடுக்க வேண்டும் என்றால் பிசாசின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதை நிறுத்துங்கள், அவனுடைய பொய்களை கவனிப்பதை நிறுத்துங்கள். நிறுத்திவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அப்பொழுது அவிசுவாசத்திலிருந்து விடுதலை பெற்று விசுவாசத்தினால் நிரம்புவீர்கள். அப்போ இன்மை பிசாசு தேவன் உன்னை அன்பு கூறல, அவர் உன்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு பேசும்போது சொல்லுங்க, பிசாசை அப்பாலே போ, கர்த்தர் சொல்லிட்டாரு, அவர் என் மேலே அன்பா இருக்காரு, அவர் என்ன கைவிடுதல்னு சொல்லியிருக்காரு, நான் அதை தான் விசுவாசிக்கிறேன், உன் பொய்யை நம்ப மாட்டேன், வெளியே போ பிசாசை அப்படின்னு சொல்லி அவனுடைய பொய்களை நிராகரியுங்கள். அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மறுத்து விடுங்கள். அவனுடைய பொய்களை கவனிக்காதீங்க. அப்போ அவிசுவாசம் உங்களுக்குள்ள வராது, விசுவாசம் உங்கள் இருதயத்தில் இருக்கும். எப்போ? கர்த்தரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது உங்கள் இருதயத்துக்குள்ள விசுவாசம் இருக்கும். அப்போது நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு நீர் பேசின இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளோட உள்ளத்தில் நான் இனி அவிசுவாசம் என்ன பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு வைராக்கியத்தை பரிசுத்த ஆவியான நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வைப்பீராக. நம்முடைய பிள்ளைகள் பிசாசின் பொய்களை கேட்பதை நிறுத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இனி உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க, உம்முடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டுமே கவனிக்கிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றி இனி உம்முடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறவர்களாய் யோசுவாய் போல விசுவாசிக்கிற இருதயம் உள்ளவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றி அவிசுவாசம் என்னும் பொல்லாத இருதயம் என்னும் அந்த பாவத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் நீர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். அவிசுவாசம் என்னும் பாவத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. விடுதலை உண்டாகிறக்காய் நன்றி. விசுவாசம் உள்ள இருதயம் உள்ளவர்களாய் உடைய பிள்ளைகளை மாற்றுகிறக்காய் ஸ்தோத்திரம். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.